வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் அரூர் டு பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் இருக்க ரொம்பவே ஃபேமஸான எருளப்பட்டி தேருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் மொத்தம் 2 கோவில் தேர் ரொம்பவே ஃபேமஸான தேர். ஒன்று தீர்த்தமலை தேர், இன்னொன்று எருளப்பட்டி தேர். ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் தேரை பார்த்து கும்பிட்டு வரலான்னு பக்கத்தில் தேர் பக்கத்தில் போயாச்சு. அப்புறம் தேரை தொட்டு கும்பிட்டு நேராக கோயில் உள்ள போகலான்னு கிளம்பியாச்சு. தேர் அப்படின்னு சொன்னாலே தேர் கடைங்க தான் ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பொம்மை கடைங்க, அங்கங்கே பானிபூரி கடைங்க, பெரிய பெரிய ராட்டினம் அப்படின்னு இங்கே எல்லாமே இருக்குது. தேருக்கு ஆப்போசிட்டில் தான் கோயில் இருக்குது. உள்ளே போய் ஐயனாரை பார்த்து கும்பிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் குடும்பமும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டு அப்படியே இன்னும் கோயிலுக்குள்ளே போனால் அம்மன் கோயிலும் சிவன் கோயிலும் இருக்குது. சிவனையும் அம்மனையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் கோயிலிலேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் தேர் பக்கத்தில் போய் பேக்கெட்டில் கல்லூப்புலாம் வித்துட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் ஏதாவது நினச்சிக்கிட்டு கல்லூப்பு எடுத்து தேர் மேலே தூவுனா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாமளும் ஒரு பேக்கெட்டு கல்லூப்பு வாங்கி அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே தேர் மேலே கல்லூப்பை தூவி விட்டாச்சு. நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஆனால் மனசில் நினச்சிருக்கேன் அது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் தேரில் இருந்து சாமியை பார்த்து, ஆண்டவா எனக்கும் நிம்மதியான வாழ்க்கை கொடு, என் சப்ஸ்கிரைபருக்கும் நிம்மதியான வாழ்க்கை கொடு அப்படின்னு கும்பிட்டுட்டு அப்படியே தேரை ஒரு சுற்றிட்டு அப்படியே தேர்க்கடையை ஒரு ரவுண்ட்ஸ் வந்துடலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எருளப்பட்டி தேரையும் தேர்க்கடையை ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு டெரிபியர் பொம்மை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து குச்சஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எருளப்பட்டியில் இருக்கிற தேர்க்கடை புதுப்பிட்டிக்கு வந்துடும். புதுப்பிட்டியில் தேர்க்கடை போடுவாங்க, அதுக்கு தான் ரொம்பவே கூட்டமாக இருப்பாங்க. தேர்க்கடையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் புதுப்பிட்டி தேர்க்கடைக்கு வந்துருங்க. இருக்கிற பொம்மை கடையிலேருந்து ராட்டினம் வரைக்கும் எல்லாமே அங்கேயும் இருக்கும். வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக கேங்காக வாங்க, அப்படின்னா தான் தேர்க்கடையை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். இந்த வாரம் சண்டே தேர்க்கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.